ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்கா அரசை பொறுத்தளவில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஒன்று நீட் பெரிய இஷ்யூ ஆயிருக்கு, அடுத்தது மேகதாது இஷ்யூவும் பார்த்தோன்னா பெருசாக மாறி இருக்கு. ரெண்டையுமே சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தமிழ்நாட்டில் பாதிப்பும் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது வேற ஒன்று. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, ஸ்லோவாக ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆக ஆரம்பிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ என்ன, அடுத்தது சீக்கிரம் பை எலெக்ஷனும் வரப்போகுது. சீமான் அவர்கள் நேற்று பேசும்போதும் பை எலெக்ஷனுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. ஸோ பை எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தாவேக்காவுக்கு இன்னும் அந்த பாப்புலாரிட்டி இருக்கா, இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லோவாக கம்மியாக ஆரம்பிக்குதா, அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கொஞ்சம் கம்மியாகுங்க தாவேக்காக்கு. அது வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவில் வாக்குகள் குறையும். இன்னமும் வந்து தனித்தனியாக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. சீமான் தனியாக, திமுக தனியாக, அதிமுக தனியாக. அப்படி தனித்தனியாக பண்ணும்போது அந்த விஷயத்தில் வந்து விஜய் சாரை வந்து நீங்கள் பீட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து பிரபலம் என்பது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது விஜய் சாரோட ரசிகர்கள்கிட்டயோ இல்லை தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்கக்கிட்டேயோ போயிட்டு கரண்ட்டு பில்லு என்னங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் கூட வந்துடுது, என்னங்க எப்படின்னா, ஏன் போன பீரியடில் வரலையா? அதாவது அந்த கரண்ட் பில்லு கூட வந்துச்சுன்ற கோவத்தை கூட அந்த கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், அவங்க மேலே வைக்கிறாங்க. அப்போ இது என்ன மனநிலை? இப்போ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க ஒரு மகன், நியாயமான அப்பா அம்மாவை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க ஸ்கூலில். நான் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு என்னங்க என் மகன் தப்பு பண்ணா, திருத்திக்கிறேங்க, நான் வீட்டில் சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் கண்டிங்க அப்படின்னா நல்ல எடுத்துக்காட்டு. ஏன் ஸ்கூலில் யாருமே தப்பு பண்ணுறது இல்லையா, என் பிள்ளை தான் பண்ணானு இல்லையா அப்படின்னா அது அரசியல். இந்த ரெண்டாவது சொன்ன பாருங்கள், இந்த வகை தான் நடக்குது. இதுதான் அவங்களோட தன்மையாக இருக்குது. அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா, நீ ஏன்பா பண்ணுற, அதுதான் கேள்வி. அதெல்லாம் இல்லை, நாங்கள் இப்போ எங்களுக்கு வாய்ப்பு நாங்களும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் மத்திய அரசை எதிர்த்தோ இல்லை மாநில சுயாட்சி சம்மந்தமானது கூட கிடையாது. கரண்ட்டு பில்லு 200 யூனிட் இன்றைக்கி இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் கரண்ட்டு பில்லு கூட வருது. 2500 கட்டியிருந்தவங்க 4000 கட்டுறாங்க, 3000 கட்டுறவங்களுக்கு 6000 போகுது. என்கிட்ட தரவுகளோடு இருக்குது, யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுப்பேன். அப்புறம் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிறைய சில்லறை செலவுகளுக்கெல்லாம் வந்து பணம் ஒதுக்கிட்டு இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் குறைச்சிட்டு நிர்வாகத்துக்கு ஆள் எடுக்கலை, நிர்வாகம் தெரியல, அதனால் கரண்ட்டு பில்லு கூடுது. கரண்ட்டு பில்லு இப்போ 3 லட்சம் பேருக்கு கரண்ட்டு பில்லு கூட இருக்குன்னு தரவுகள் வருதுங்க. அது வந்து அது பிரச்சனையாகிட போதுனோட மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் வந்து கணக்கு எடுத்தோம் ஆயிரக்கணக்கில், அதில் வந்து ஒரு 100 பேருக்கு தான் பிரச்சனை, அதுவும் ரொம்ப மைல்டுன்னு சொல்லி செய்தி வருது. இந்த 100 பேர் யார், எவ்வளோ ஏறிச்சு, எவ்வளோ வந்துச்சு, அதில் வெளிப்படைத்தன்மை என்ன? இப்போ ஒரு 3 லட்சம் பேருக்கு கரண்ட் அதிகமாகச்சு இல்லை, எவ்வளோ வசூலாச்சு போன மே மாதத்துலேயோ போன ஜூன் மாதத்துலேயோ, எவ்வளோ, இது எவ்வளோ, அதை விட அதிகம், இது இவ்வளோ தானா தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பணம் கட்டுறதுனால மீட்ரு எவ்வளோ ஓடிச்சு தெரியறதில்ல. அங்கே போய் அந்த மாதம் சரி நமக்கு எதுக்கு தலைவலி கட்டிடுவோம், யாருன்னா வந்து நான் புதுசாக 2 ஏசி எக்ஸ்ட்ரா மாட்டினது, புதுசாக 2 ஃபேனு 2 ஃப்ரிட்ஜு, அதே கரண்ட்டு தான். ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு, அது என்ன தப்புன்றது வெளியிலேருந்து டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தெரியல, அரசு அதில் விளக்கம் சொல்கிறதில்ல. இது மக்கள் பாதிப்பு. அதே மாதிரி வேளாண்குடி மக்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து சொன்னீங்க விவசாய கடனை வந்து ரத்து பண்ணுறேன்னு. இது நிர்வாக திறமை இல்லாததுனால வாயில் சொல்லிட்டீங்க, ஆட்சிக்கு வரீங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியல. இப்போ விவசாயிகள் எதிர்பார்க்குறது என்ன அரசுக்கிட்டேருந்து, சரி அடுத்த வருஷம் நல்லா மழை பெய்யுது, தண்ணி வந்து காவேரி திறந்து விடாமலே தமிழ்நாட்டிலே நிறைய பெஞ்சிச்சு, இப்போ அணையெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நம்மளுக்கு சத்தியமங்கலத்தில் பெஞ்ச மழையில் மேட்டூர் நிறைஞ்சிச்சு, காவேரி தண்ணிக்கு வெயிட் பண்ணலை. அப்போது விவசாய கடன் ரத்து பண்ணுவீங்களா? விவசாய கடன் ரத்து பண்ணியிருந்தால் இப்போ அட்லீஸ்ட் ஒரு முகாந்திரம் இருக்கும், பேசியிருக்கலாம். அது எதுவுமே பண்ணல நீங்கள். அப்போது சட்டம் ஒழுங்கு, பாலியல் சீண்டலில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, நடந்துச்சா? என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க? உங்கள் சொந்த கட்சிக்காரர்களே பாலியல் சீண்டலில் பிரச்சனை, என்ன நடவடிக்கை? அப்போது மக்கள் பிரச்சனை, நிர்வாகம் திறமை, அதுக்கப்புறமா வந்து மாநில சுயாட்சி, அதுக்கப்புறமா வந்து ஒரு தோரணையாக அரசியல் பண்ணுறது எதுவுமே இல்லையே. வெறும் விளம்பரம், ரீல்ஸு இன்ஸ்டா தானே. இப்போது 10வது மாடியில் பெரிய அறை, காவேரி தண்ணி வரல, இப்போ அறை வச்சு என்ன பண்ணுறது? அந்த அறையை வச்சு தூய்மை பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியல பர்மனெண்ட்டாக. சுவேஸ் போன்ற கம்பெனிக்கு தாராவாய்த்து கொடுத்துட்டோம், தண்ணியை வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறது. எல்லாமே எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தை 10வது மாடி போயிட்டீங்க சார், 10வது மாடி நல்லா பெருசாக இருக்குது, முதலமைச்சரோட. பரந்தூரில்
நிலத்தை கையகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு வாய்மொழி உத்தரவாக சொல்லியிருக்கிறீங்க, நடக்கலை. இப்போ லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியோ ஏதோ ஒன்று அது வேலையை ஆரம்பிக்கலாம். வெளிப்படையாக திட்டம் வரும் வராது என்ன சொல்லலாம்ல. மத்திய அரசு சொல்லுது இன்னும் சரியாக தெரில, மத்திய அரசுக்கு சரியாக தெரில, அவங்க வந்து ரத்துன்னெலாம் இன்னும் எங்ககிட்ட சொல்லலை, அதே மாதிரி திட்டம் நடக்குதுன்னு சொல்ல. ஆனால் கையகப்படுத்தி அதை கட்டுறது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் மாநில அரசுக்கிட்டையும் கொடுத்துருக்கோம், அதனால் எங்களுக்கு தெரியலன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லுன்னா, ஒரு விஷயத்தை ஒரு முடிவை எடுத்து ஆமாம் திட்டம் வேணும் இல்லை திட்டம் வேணாம், ஆனால் நீங்கள் சொல்லு பிரகாரம் நடக்கணும்னா, நீங்கள் உங்கள் வார்த்தையிலேருந்து வார்த்தையை காப்பாற்றணும், நீங்கள் பேசின சத்தியத்தை காப்பாற்றணுன்னா நீங்கள் நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க. இந்த விவகாரத்தில் நானே பரந்தூர் மக்களை திரட்டி செக்ரட்டரியேட்டாண்ட வந்து புனித கோட்டையில் போராட்டம் பண்ணுவேன். நீங்கள் அன்றைக்கி வந்து ஸ்டாலின் சாரை நீங்கள் அச்சுறுத்தினீங்க, சவால் விட்டீங்க, வாயில் வந்து உத்தரவாதம் ஒன்று கொடுத்தீங்க மக்களுக்கு. இன்றைக்கி அதே விஜய் சார் தான் இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர். அன்றைக்கி நீங்கள் சாதாரண ஆள், வெறும் நடிகர், இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர். ஆனால் அந்த 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 வாய்மொழி முத்திரு, அந்த வீரியம், அந்த ஆவேசம், அந்த உண்மை, அந்த பொதுமக்கள் கூட நிற்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை ஏன் காப்பாற்ற மாட்டேங்க? ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் சொல்கிறேன் சார். இப்போ கருங்கல் மற்ற மாநிலங்களுக்கு போகிறத வந்து 3 மாதம் பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு பார்க்குறேன். ஒன்று என்வாரன்மெண்ட்டுக்கு நல்லது, ரெண்டாவது நம்ம ரோட்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், அதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு. எனக்கு என்னமோ அது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். திராவிட கட்சிகள் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. 3 மாதம் டெம்பரரி பேன் தான், பட் இருந்தாலும் பண்ணியிருக்காங்க, அதை கை வச்சிருக்காங்க. இல்லை, அது வந்து நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அதனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். மலைகள் எவ்வாறு சுரண்டப்படுகிறது, இயற்கை வளங்கள் எப்படி கொள்ளையடிக்கப்படுது, சூறையாடப்பட்டது, திமுக பீரியடில் எப்படி கொள்ளையடித்தாங்க, அதிமுக பீரியடில் எப்படி கொள்ளையடித்தாங்க, அந்தந்த அமைச்சர்கள் எப்படி பணக்காராங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை கண்ணெதிரில் பார்க்குறீங்க, அதை மனசார வரவேற்கிறீங்க. இதே மாதிரி தடாகத்தில் வந்து இந்த செங்கல் சூளை போடுறேன்னு சொல்லிட்டு எழுத்த பாலமாக இது பண்ணுவோம். அப்போது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு சிலர், அந்த ஊரில் இருக்கிறவங்க பாதிப்புனவங்க எதிர்த்தாங்க. ஆனால் வெளில இருக்கிறவங்களும் நம்ம செங்கல் கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து உள்ளபடியே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போது அமைச்சராக ராஜ்மோகன் வளம் வராரு, அமைச்சராக வந்து பிரபு வளம் வராரு, அமைச்சராக வந்து கீர்த்தனா, அமைச்சராக வந்து நிறைய பேர், விஜய், பார்த்திபன், எல்லாமே புது முகங்கள். வாய்ப்பே எப்படிலாம் இவங்கெல்லாம் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா ஆக்கி விட்டு எல்லாம் பார்க்கப்போ உள்ளபடியே சந்தோஷம். பேரவைத் தலைவராக ஜேசிடி பிரபாகரை போட்டிருக்காங்க, அருமையான சாய்ஸ், சந்தோஷம். ஆனால் சந்தோஷப்படுறது இவ்வளோண்டுக்குது, எதிர்த்து பேசுறது இவ்வளோ இருக்குது. கேவலம் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது கூட ஒழிக்க முடியாத முதலமைச்சர் என்ன முதலமைச்சர்? நான் கேட்குறேன், பத்திரிகையாளரா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாவை முடக்க முடியாத முதலமைச்சர் என்ன முதலமைச்சர்? இதே கேள்வியை இதே மாதிரி திமுக பீரியடில் கேட்டிருக்கேன். அதிமுக ஆட்சி காலத்தில் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. இப்போது டெக்கன் கிரானிக்கல் பேப்பர் படிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நான் எழுதுனேன்னா இல்லையான்ட்டு. வந்துட்டு இவர் பேசுகிறார். இப்போ பேசுகிறத உங்கள் விஜய் சாருக்கு வேண்டி நீங்கள் பார்க்குறீங்க எக்ஸ்ட்ராவா வீடியோஸ். எனக்கு வந்து அன்றைக்கி வியூஸ் கம்மியாக போயிருந்தது, இன்றைக்கி வியூஸ் கூட போகுது. ஏன்னா விஜய் சாரோட ஆட்சி கரெக்டாக போதா தப்பாக போதா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பார்க்குறாங்க. இது வந்து கவர்ச்சியோ என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் இப்படி கிடையாது. நான் அதே பழைய பத்திரிகைக்காரன் தான். என் தன்மையோ என் நிறமோ என் தரமோ மாறலை. அன்றைக்கும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கும் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் பேசுகிறேன். இன்றைக்கி குளத்தூரில் வந்து இது மாதிரி ஆயிருக்கு அது மாதிரி ஆயிருக்கு, நான் எங்கன்னா வந்து இல்லை பயங்கரமாக அப்படி எதனா பேசுவேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்து மீது நம்பிக்கை இல்லைன்றது என்னோடய குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா போய் கட்சிக்காரர்கள் போல் பேசுவதோ அது இருக்க முடியாது. கவர்னர் மாளிகை அதிமுக ஆட்சி காலத்தில் பன்வாரிலால் புரோஹித் பண்ணது தப்பு பேசியிருக்கோம். நிர்மலா தேவின்னு ஒரு கேரக்டர் ஒரு சப்ஜெக்ட் வந்தவொன்னே துண்டக்கானம் துணியக்கானம் பன்வாரிலால் புரோஹித் அமைதியாகிட்டார். ஏன் அவர் அமைதியானார்? அப்போது ராஜ்பவனில் இருந்த முக்கிய புள்ளிகளுக்கு ஏதோ தொடர்பு பற்றி செய்தியெல்லாம் வந்துச்சே. பாலியல் இச்சைக்காக மாணவிகளை யாரோ அந்த கவர்னர் ஆஃபீஸில் யாருக்கோ ஒருத்தருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்தது. அன்றைக்கி வாய மூடினார் பன்வாரிலால் புரோஹித். அது வெறும் ஆட்டம். அதே ஆர்.என். ரவி வராரு, அப்போது அவரும் ஆட்டம். அப்போது நான் என்ன பத்திரிகையாளராக பதிவு பண்ணுறேன், ரவியை மதிக்கக்கூடாது, கவர்னரை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து அது இதெல்லாம் தாண்டி அவரை கூப்பிடாதீங்க. என்ன இப்போ கவர்னர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல என்ன ஆகிடுவார்? கவர்னர் என்ன பண்ணுவார்? தேங்காய் சீவிர மாதிரி சீவிடுவாரா? எல்னி சீவிர மாதிரி? இல்லை தூக்கில் தொங்க விட்ருவாரா? உனக்கும் எனக்கும் ஆர்டிகிள் 226 பவர்ஸ் இருக்குது. சுயமோட்ட பவர்ஸ் கோர்ட்டுக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்குது. உங்களோட பவர்ஸ் என்ன? ஸ்டேட்டோட பவர்ஸ் என்ன? ஸ்டேட்டு எதில் பாலிசி எடுக்கலாம் அவ்வளோதானே. போய் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு கவர்னர் சொல்லிட்டோம்,
தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னை கண்டுக்க மாட்டுறாரு, கூப்பிட மாட்டுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துறாங்க. அசிங்கப்படுத்துறதுலாம் இல்லை ஐயா, இனிமேல் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேணாம் ஐயா, அவ்வளோதான். ஏன் நீங்கள் போய் கவர்னர் போய் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வாங்கிக்குவாங்களா? ஏன் முதலமைச்சரே கொடுக்குறாரு, இல்லை வேறு அமைச்சர் கொடுத்தா, ராஜ்மோகன் போய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்களா? இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்களா? யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்கங்க. இல்லை ஜனாதிபதியை கூட கூட்டின்னு வந்து கொடுக்குறாங்க, இல்லை வேறு யாருன்னா ஒரு மத்திய அமைச்சரை கூட்டின்னு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ தாவேக்கணும் அப்படின்னா பயங்கர எதிரியாக இருக்கிறாங்க, நட்பு தானே இருக்கிறாங்க. ஏன் இதே திமுக வந்து ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வந்து தபால் தலை வெளியிடலையா கலைஞருக்கு? அது ஏற்புடையதாக தானே இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களும் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கு கவர்னருக்கு வந்து பிடிச்சி தொங்குறீங்க? அன்றைக்கெல்லாம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது இவங்க மாறி பேசிட்டு அவங்கள மாதிரியே மற்றவங்களும் பேசணும்னு இந்த எதிர்பார்ப்பு. அப்போ மக்களுக்குன்னு யாருமே பேசக்கூடாதா? ஆனால் இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த 10 ரூபா டாஸ்மார்க்கில் அதிகமாக வாங்குறது கூட ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ வரக்கூடிய செய்திகள் என்னென்னா 2500 டாஸ்மாக் அவுட்லெட்ஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணுற முடிவில் அரசு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா அந்த 10 ரூபாவும் முடிவுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது அதுக்கான ஒரு டைரெக்டாக ஸ்டாப் பண்ண முடியல, வேறு விதமான ஒரு சொல்யூஷன் கொண்டு இருக்கான்னு பார்க்கலாமா? அப்படி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்கன்னா நல்ல முடிவு தான். 10 ரூபா அந்த விமர்சனம் வராது. அரசே சாராயத்தை விற்கிது, அரசே மக்களை கொல்லுது அப்படின்ற அந்த அவலம், அந்த கேவலம் இருக்காது. மேபி ஐயா சசி பெருமாளோட எல்லாரும் இறந்து மேலே போனால் அன்றைக்கி போய்ட்டு ஐயா கிட்ட பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்கலாம். ஐயா நீங்கள் கேட்டதை முழுசாக பண்ண முடியல, ஏதோ மக்களுக்காக குரல் கொடுத்தீங்க, சாராயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடினீங்க, செத்தே போயிட்டீங்க, நீங்கள் மன்னிச்சிக்கங்க, உங்களை கௌரவிக்கவோ உங்களை பாதுகாக்கவோ எங்களுக்கு துப்பு இல்லை, வழி இல்லை, வக்கீல் இல்லை, நாங்கள் தமிழ் சமுதாயம் இப்படி ஆகிட்டோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பிரச்சனை என்பது குறையும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தனியாருக்கு ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறது நல்ல முடிவு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன நல்ல முடிவு, யாருக்காக நல்ல முடிவுன்னா பொதுமக்களுக்காக நல்ல முடிவு. ஏன் அது பொதுமக்களுக்கான நல்ல முடிவுனா, ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அக்கப்போர் அவ்வளோ அக்கப்போர். கரெக்ட். 4 பேர் 8 பேர் சேர்ந்துட்டு போட்ட உடனே பெரிய அப்படியே கிரேக்க பிரதமர் ரேஞ்சுக்கு வாய், அவனே இவனே அவனே அவனே அந்தந்த வார்த்தை அதெல்லாம் காதில் கேட்கவே முடியாது. அது எதிர் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க குடும்பம்லாம் யாருமே வாடகையே வரமாட்டாங்க, வீடு வச்சுருந்தா கூட விற்றுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாய் யார் மனித யாருன்னு தெரியாத அளவுக்கு அங்கே படுத்து கிடக்கிறது, அங்கேயே சிறுநீர் கழிக்கிறது, பாட்டில் அடிச்சு உடைக்கிறது, என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறது. அந்த அவலம் அது பார்க்கும்போதே இங்கே மது பழக்கம் இருக்கலாம், தப்பு கிடையாது. இராணுவத்தில் கூட மது சாப்பிட்றாங்க, தப்பு கிடையாது. அது வந்து ஒரு கண்ணியத்தோட அது யூ ஷுட் நோட் ஹவ் டு ஹேண்டில் எ கிளாஸ். அது கிளாஸை பிடிச்சா கூட கீழே விழக்கூடாது. நீயே ஒரு அளவுக்கு போகிறா அப்படின்னா அப்போ என்ன விதமான இது, இப்போ எவ்வளோ மோசமாக போயிருக்கு நம்ம சமுதாயம். இதை பாருங்க, நான் இது வேணும் இது வேணாம், நான் வந்து இந்த ஹார்ட் ரூல்ஸ் அப்படின்றது மாதிரி நான் அங்கே போகல, அரசே இதை பண்ணதில்லை, இது ஆகலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அது முடியுது. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ப்ரைவேட்டைசேஷன்ஸ் இந்த மாதிரி வரும்போது நிறைய ப்ரைவேட் பார்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து வண்டியை போட்டு அமுச்சு விட்ருவாங்க வசதி ஜாஸ்தியாக இருக்குன்னா. ஸோ அப்போது ரோடு ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறையும். மூணாவது, டாஸ்மாக் பார்லேருந்து குடிச்சிட்டு வரவங்கள போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துறது கொஞ்சம் கடினம். அவன் என்ன பண்ணுவாங்க, போதையில் அவங்கள நிற்க சொல்லு, நான் நிறுத்துறேன். நாயகன் படத்தில் சொல்கிற மாதிரி, அதுவும் அந்த கடையில் நிறுத்துறான் பார், விற்கிறான் பார், 10 மணிக்கு மேலே 10 ரூபா குவார்ட்டருக்கு விற்கிறான் பார், அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அந்த பீரை கூலிங்கே இல்லாமல் என்கிட்ட 20 ரூபா வாங்கினான் பார், அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இப்படிலாம் பேசுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க போலீஸில், மாப்பிள்ள ஒரே ராவழியாக இருக்குதுடா, பூரா எல்லாம் குடிச்சிட்டு வந்து எங்கள் உயிரை எடுக்கிறானுங்க. இப்போ அந்த தலைவலிலாம் கம்மியாகும், போலீஸுக்குமே மன அழுத்தம் கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, 10 மணிக்கு மேலே பார், மரியாதையான கஸ்டமர்ஸாக இருந்தால் பாரு, ஏடாகோனா 7:30 இருந்தால் அத்த முறை சீலை வச்சுருவோன்னு அவங்க போலீஸ். ஒரு சில விஷயங்கள் பஞ்சாயத்துக்கு வருதா, அதே மாதிரி ஒரு ஏடாகோடம் ஒன்று வருது அப்படின்னா, எப்போ உனக்கு அளவுடே இல்லை, வெளிலவோ மது அறிஞ்சிட்டா மனுஷனாக இருக்கணும், இல்லை நான் மது அறிஞ்சிட்டா மிருகமாக மாறுவேன்னா அப்போ உனக்கு என்ட்ரியே கிடையாது. இதெல்லாம் வந்து குறையுங்க. ஒன்று யாரை பாதிக்கும்னா, இந்த ஏழை பாழைகள் மது பிரியர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு விலை ஏறிடும். அது வீட்டுக்கு கொஞ்சம் பணம் போகிறது கொஞ்சம் குறையும். அது ஒரு சிக்கல். அதை தாண்டி தனியாருக்கு கொடுக்கறதுன்றது நல்ல விஷயம், அதில் வந்து ஒன்றும் பெரிய சிக்கல் எல்லாம் இல்லை. ஆனால் இப்போ இந்த டாஸ்மாக் பொறுத்தளவில் இப்போ நான் இப்போ பேசும்போதே அப்படிப்பட்ட செய்திகள் வருதுன்னு தான் சொல்கிறேன். தொடக்கத்துலேருந்தே நிறைய செய்திகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் கன்ஃபார்ம்டான நியூஸ் வராமல் இப்படி செய்திகள் வருது, பல்ஸ் பார்க்குறாங்களா என்ன? அதாவதுங்க, உயிர்நாடி பிரச்சனையான காவேரி பிரச்சனைக்கு இந்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் கர்நாடகத்தோட முதலமைச்சருமே சந்திக்க போகிறாங்க தான் சொன்னாங்க. இது எப்படின்னா சினிமா செய்தி மாதிரி ஆயிடுறது. இந்த டைரக்டரும் இந்த நடிகரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்கன்னு அப்படி ஒரு பில்டப் குத்துக்கினே இருப்பாங்க. வருமா வரலையான்றது அப்புறமா தான் தெரியும். அதே மாதிரி இவங்க பில்டப் அரசியல் தான்.
வெளிப்படையாக சொல்லலாம் இல்லையா, இதை தான் பண்ண போகிறோம், இதுதான் எங்கள் கொள்கைன்னு சொல்கிறது இல்லை. அதில் என்ன மறைமுகமோ என்னமோ தெரியல. ஆனால் அமைச்சர் வந்து அதை ஹிண்ட் பண்ணுறார். பத்திரிகையாளர்களோட பேட்டியில், இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு பத்திரிகை பேட்டி பார்த்தேன். அப்புறம் அவர் பேசும்போது வந்து அதை ஹிண்ட் பண்ணுறாரு. ஆனால் இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்கள் முடிவுன்றது தீர்க்கமாக சொல்கிறாங்க. மேபி ஒரு வேளை பட்ஜெட்டில் அதை பற்றி எதனா பேசுவாங்களோ, இல்லை துறை ரீதியாக சட்டமன்றத்தில் யாருனா கேள்வி கேட்டாங்கன்னா அது நீ கடந்து போக முடியாது, உண்மையை சொல்லி தான் ஆகணும். மேபி அது வரலாம் வெயிட் பண்ணுறாங்களா, அதாவது அவங்களா சொல்ல போகிறதில்ல, எதிர்கட்சிகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை யாரோ ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏவோ அதிமுக எம்எல்ஏவோ இல்லை கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவோ இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க அது பதில் சொல்லி தானே ஆகணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வரும்போது தான் நமக்கு தீர்வு வருமே தவிர்த்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வெளியில் சொல்கிறது இல்லை, வெளிப்படையாக சொல்கிறது இல்லை. இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயமாக நினைக்கிறாங்க, பதில் சொல்லாமல் தவிர்ப்பது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் பார்த்தா அது சூடு பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மறைமுகமாக திமுகவை டார்கெட் பண்ணி எட்டப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுக தரப்புல இருந்தும் கடுமையாக மேகதாது இஷ்யூவை கையில் எடுத்து காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்தா பாஜகவை அட்டாக் பண்ணுறதை விட திமுக வந்து அட்டாக் பண்ணுறாங்க, திமுகவும் பாஜகவை அட்டாக் பண்ணுறதை விட காங்கிரஸ் தான் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது ஐயா ராகுல் காந்தியோட தமிழ் மீது அவருக்கு ஒரு பாசம் இருக்குது. தமிழர்கள்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் நட்பு தான் பாராட்டுவார்லாம், ரைட்டர். அவரோட தமிழ் புலமை எந்த அளவுக்குன்னா, பொங்கல், திஸ் இஸ் பொங்கல் அப்படின்ற மாதிரி, தயிர் பொங்கல் அப்படின்ற மாதிரி பேசிப்பார். அவருக்கு எட்டப்பான்ற வார்த்தை வந்து சத்தியமாக அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் தமிழ் லிட்ரேச்சர்லாம் எந்த அளவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் ஃபுல்லாக பச்சாரா, மானம் கெட்டவனே எதுக்கு கேட்குற, வரி கிஸ்தி தர அப்படின்லாம் படிச்சிருப்பாரா எனக்கு தெரியாது. அப்போ எட்டப்பன்ற வார்த்தையை யாரும் சொல்லி கொடுத்துக்குறாங்க அவருக்கு. அப்போ அவர் சொன்ன உடனே கிளிப்புள்ள மாதிரி என்ன பண்ணிட்டாரு, எட்டப்பன்னு சொல்லிட்டார். அப்போ எட்டப்பன்னாலுமே துரோகத்தோட அடையாளம், எப்போ துரோகின்னு சொல்லி இவங்க திருப்பி அடிச்சிட்டாங்க, பேடி அடிக்கிறாங்க யார், திமுக. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல்ட்டு இது வந்து சேரத்துக்கு வாய்ப்பு வந்து கடினம், அது குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து திமுகக்கு இது ஒரு எங்கே வெளிப்படையாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு முன்னாடி இருந்த அந்த நல்ல பேர் என்பது இன்றைக்கி கிடையாது. இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஐயா கர்நாடக விஷயத்தில், காவேரி விஷயத்தில் எதனா ஒரு வார்த்தை தமிழக மக்களுக்கு ஆறுதலாக பேசியிருப்பாரா? இல்லை அட்லீஸ்ட் எடியூரப்பா, அதாவது எடியூரப்பா அவங்க ஊருக்கு நியாயமாக இருப்பார் அப்படின்னு இதே எடியூரப்பா முதலமைச்சராக தான் பேசியிருப்பாங்க எடியூரப்பான்னு. ஆனால் இப்போ டிகே சிவகுமார் இருக்கிறனால அவங்க கட்சி முதலமைச்சர்னால என்ன சொல்லுவாங்க, கர்நாடகா காங்கிரஸும் கர்நாடகா பிஜேபியும் ஒன்று தான், அவங்க எப்பயுமே தண்ணி தர மாட்டாங்க. இதுதான் எங்களுக்கே தெரியுமே. ஒரு அரசியல்வாதியாக பதில் சொல்லுங்கள், எங்கே உங்கள் அரைச்சிட்றோம்? மாணிக்கம் தாக்கூர் எப்படி பேசுவார், சுயமரியாதை, மானம், தன்மானம் இப்படிலாம் ட்வீட்டு போடுவார். அப்புறமா திமுகவில் கேட்டாங்க எந்த மானம், அப்புறம் எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி போட்டுதார். அப்புறம் எந்த மரியாதை, முதல் மரியாதையா, ஊர் மரியாதையா, தலைக்கு வைக்கிற தலப்பா மரியாதையான்னா கேட்டு ஆஃபீஸ் வந்து மருத்துவர் வந்து ட்வீட்டு போட்டு பதிலாம் கேட்டுருந்தாப்புல. இப்போ இவர் அது மாதிரி எதனா ட்வீட்டு போடுறாரா டிகே சிவகுமாரா கேட்டு, இல்லை எதனா கேள்வி வச்சு கேட்குறாரா? உங்கள் நட்பு வெளியில் வச்சுக்கோங்க, கர்நாடகா பார்டருக்கு வெளியில் தண்ணி வரல, தமிழக காங்கிரஸ் தலைவராக நடந்துக்கணும், அதுதான் தமிழ்நாட்டு மண்ணுக்கு நீங்கள் பண்ணுறது விசுவாசம் காட்டுறது. உங்கள் விசுவாசத்தை பூரா கர்நாடகா காங்கிரஸுக்கு காட்டிட்டு சும்மா நாம்கே வாசுக்கு எதிர்க்கிற மாதிரி சும்மா தமாஸ்க்கு பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், தண்ணி வரலன்னா டிகே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. சேனலெல்லாம் அப்படி தாங்க பேசுவாங்க. பால் தாக்கரே பழைய ஸ்பீச்செல்லாம் எடுத்து பாருங்கள். லல்லு நீ யாரா வேணாரு, என் மாநிலத்துக்கு எதனா ஒரு பிரச்சனைனா பாட்னாவில் காலே வைக்கக்கூடாதுன்னு, நீ எப்படி வரேன்னு பார்க்குறேன் என் ஊருக்குன்னு வாங்க. அப்படியெல்லாம் இருந்தாங்க அரசியல்வாதிகள். இவங்க என்னன்னா மயில் இறங்க ஒன்று இவ்வளோ நீட்டுக்கு எடுத்துக்கிறாங்க, அதில் மை அதுக்கப்புறம் தேன் எல்லாம் கலந்துக்கிறாங்க, கலந்து அப்படியே வருடி கொடுக்குறது, அப்புறம் அதுலேயே அடிக்கிறது பயங்கரமாக, அப்புறம் அதுலேயே வருடி கொடுக்குறது. இந்த வைக்க போகிறத அடிக்கிற சண்டைலாம் எவ்வளோ பார்த்துருப்போம் நாங்கள் கிராமத்தில். ஆனால் அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை, மடைமாற்றம் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. பியோர் பாலிட்டிக்ஸ், ஓட் பேங்க் அரசியல், வாக்கு வங்கிக்காக தன்னோட சுயத்தை இழந்து தன்னுடைய அரசியல் பார்வை என்ன புரிதலையே மறைத்து. உங்களுக்கு தெரியும் ஐயா மாணிக்கம் தாக்கூர் சத்தியமாக இப்படி பேசணுன்றது ஒரு ஆசை இல்லை, அவர் சூழ்நிலை. கல்லாப்பெட்டி கூட்டணி அமைஞ்சிருக்கு, இப்போ கல்லாப்பெட்டி கூட்டணியை காப்பாற்றணும், அதுக்கும் அவங்க தான் பேர் வச்சாங்க, நான் வைக்கல. அப்போ என்ன பண்ணுவேன் நான், கூட்டணியை காப்பாற்றணும், என்ன பண்ணுறது? காவேரி சரி 3 மாதம் தண்ணி இல்லைன்னா விவசாயி தானே பட்டுக்கிட்டோம், நமக்கு கூட்டணி தானே முக்கியம். கல்லாப்பட்டி எங்கன்னா ஓடி போயிடுச்சுன்னா, இல்லை கல்லாப்பட்டி பிச்சுன்னு போயிடுச்சுன்னா, பெட்டி முக்கியமாக கூட்டணி இது தமிழ்நாடு உரிமை முக்கியமாக? பெட்டி தான் முக்கியம். அதனால் இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இனி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து இமீடியட்டாக இது சரியாகிற மாதிரி நான் பார்க்கல. வர தேர்தல்களெல்லாம் வந்து 2 பேரும் எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. ரொம்ப நன்றி சார், அருமையான அந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.